தாயன்பிற்கே ஈடேதம்மா ஆகாயம் கூட அது போதாது தாய் போல யார் வந்தாலுமே உன் தாயை போல அது ஆகாது என் மூச்சில் வாழும் புல்லாங்குழல் உன் பேச்சு நாளும் செந்தேன் குழல் முத்தே என் முத்தாரமே சபையேறும் பாடல். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அம்மாட பேர் என்ன? இந்திராதேவி. இந்திராதேவி என்று சொன்னா என்ன அர்த்தம் அதுக்கு? என்னம்மா தெரியாதா? 64 வயசாச்சு இல்லையா? 64 வருஷமா அந்த பேருக்கு அர்த்தம் கேட்கல யார்ட்டையும் கேட்கல. சரி, ஒருவேளை இந்திராதேவின்னா இந்திரன் வந்து மலையை கொடுக்குறவர், அதே மாதிரி இந்திராதேவி வந்து மற்றவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குறாங்களா இருக்கலாம். அந்த பேர் அர்த்தம் மற்றவங்களுக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடாது, அதாவது கண்ணீர் வரக்கூடிய ஆனந்த மலை கொடுக்கக்கூடிய ஒரு இந்திராதேவி. சரியா? எனக்கு தெரியும், என்ன கொடுத்தவன் சொல்லிவிட்டான். அவ்வளவு பாசம், அவ்வளவு கரு, அவ்வளவு அன்பு, அவ்வளோ ஒரு கருணையை நம்ம உங்கள்கிட்ட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லித்தான் கொடுத்து விட்டான். நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அவங்கள பற்றி. அவனு சொல்லி யோசிச்சு பாருங்க. நான் யாழ்ப்பாணத்திலேருந்து வாரம் உங்களுக்கு தாரத்துக்கு புத்தளத்துக்கு அவசியம் சொல்லுங்க. கொடுத்து விட்டவங்க அந்த அளவுக்கு உங்கள பாசமானவங்கன்றதான் விஷயம். என் இதயத்தை ஏன் கொடுத்தோம்னு சொன்னால், கொடுத்து விட்டவங்களும் உங்களோட இதயபூர்வமாக செயல்படக்கூடியவங்க. சரி, இதயபூர்வமாக செயல்படக்கூடியவர்கள் கடைசி என்ன அவ்வளோதான் யோசிக்காதீங்க, அவ்வளோதான் யோசிக்க வேணாம். எல்லாம் கொடுத்தது பிறகு நீங்களே கண்டுபிடிக்கலாம். ஆமாம், இந்த இதை வாங்கி நான் கொஞ்சம் பேரமாக இருக்குடா. ரைட், அம்மாவுக்கு பேரமாக வச்சுருங்க. சரி, கொஞ்சம் வெயிட்டான கூடை. சரியா? ஏன் இந்த பழக்கூடை கொடுத்துருக்கேன்னு சொன்னால், நிறைய பழங்கள் இருக்குது இதில். சரியா? எல்லாமே சத்துள்ள. ரைட், இதில் வந்துட்டு அம்மாவுக்கு தேவையான வாழைப்பழம், மாதுளம்பழம், ஆப்பிள் பழத்தில் ரெட் அண்ட் க்ரீன் ஆப்பிள், மாதுளம்பழம், அப்புறம் கிரேப்ஸ் சொல்லி மாம்பழம், கருத்த கொள்ளுமா. இது ஏன் கொடுத்தாங்கன்னு சொன்னால், நீங்கள் இதில் பழங்கள்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கணுமா. உங்களுடைய ஆரோக்கியத்தில் தான் அவர்களுடைய மகிழ்ச்சியும் அடங்கி இருப்பதாக சொல்லியிருந்தார்கள். இது கொஞ்சம் பேரமாக இருக்கும், வச்சுருங்க. கொஞ்சம் வெயிட்டாகி ஒன்று இன்றைக்கு. சரி, இதுலையும் என்ன இருக்குன்னு சொன்னால், அம்மா குடிக்கக்கூடிய மா. சரியா? நீங்கள் குடிக்கக்கூடிய அன்லின் மா, சஸ்டைன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி. அதாவது நீங்கள் ஒரு 50 வயசுக்கு மேலே போனாலே டயபெட்டிக் தான் இது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் மாக்கள் கொடுத்துருக்கு. அங்கேயும் கொடுத்துருக்கு, அங்கே தட்டுப்படா. அதனால் நாங்கள் வாங்கி வந்துருக்கோம் உங்களுக்கு. சரியா? அங்கேருந்து நெக்ஸ்ட் மோட்லேருந்து மயிலோடு வந்து உங்களுக்கு டீ டைம் பிஸ்கட், அதே மாதிரி கொலஸ்ட்ரால் பிஸ்கட்லேருந்து எல்லாமே இருக்குது. ஏன் இந்த விஷயங்கள் கொடுத்தாங்கன்னு சொன்னால், நீங்கள் ஆரோக்கியம் வாழ்க்கையில் மிக மிக முக்கியம். ஓடி உழைக்கிறாங்க எல்லாரும் தெரியுமா? எதுக்காக? ஆரோக்கியம் இருக்கு, சாப்பாட்டுக்காக தான். அந்த சாப்பாட்டை வடிவாக சாப்பிட்டு தெம்பாக இருக்கணும். நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா? ஆரோக்கியமாக இருக்கிறதுல நல்லா உழைப்போம், காசு சேர்ப்போம். பிறகு ஆரோக்கியம் போன பிறகு காசை கொடுத்தா ஆரோக்கியம் தேடுவோம். இதான் எங்களுடைய வழக்கம். சரி, அதனால் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கு. எல்லாத்தையும் குடிச்சு சொல்லுங்க. நான் குடிச்சு நல்ல ஆரோக்கியம். ரைட், ஓகே. அதான் இதை கொடுத்துட்டவங்களுக்கு வேண்டிய விஷயம். ரைட், அம்மாவுக்கு எத்தனை வயசு? 64. ஏன் 6ஆம் நம்பர் கேக் கொடுத்துருக்காங்க? 6 வயசு அவங்களுக்கு? மிச்சம் இருக்கு, பார்த்துட்டீங்க. ரைட், அம்மாவுக்கு 64 வயசுன்றதுக்காக 64ஆம் நம்பர் கேக் கொடுத்துருக்காங்க. கேக் பிடிச்சிருக்கா அம்மாவுக்கு? ரைட், அதுவும் உங்களுக்கு பிடிச்ச கலர் ஓமா இல்லையா? பிங்க் கலர் உங்களுக்கு பிடிக்குமா? பிங்க் அண்ட் ஒயிட்டில் கேக் கொடுத்துருக்காங்க. நாங்கள் லாஸ்ட்டாக கேக் வெட்டுவோம். நீங்கள் யாருன்னு கடைசியாக சொல்ல வேணும். கடைசியாக வந்துட்டு 2 கிஃப்ட் இருக்குது. அதை கொடுத்தா நீங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிடுவீங்க. அதனால நான் இப்போ தெரியல. இப்போ விஷயத்துக்கு வருவோம். உங்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியம், நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. நீங்கள் கவலைப்பட அவங்க கவலைப்படுவாங்க. சரி, அதனால் ஃப்ரூட்ஸில் இருந்து ப்ரோட்டீன் பாஸ்கெட், சரி, ஆரோக்கியமாக வாழ்வதற்கான எல்லா விஷயங்களையும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச கலரில் இந்த 64 கேக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ சொல்லுங்கள், இந்த ஹார்ட் பலனோட சேர்த்து யார் உங்களுக்கு இவ்வளவு உதவி செய்தது? இது என்ன கேள்வி தொடுக்குறீங்க? நான் தான் கேள்வி கேட்பேன். யாரு? உங்களோட மகன் துருஷனா? துருஷன்ன்றத மகனா? அவர் எங்க இருக்கிறார்? அவர் பிரான்ஸ்ல இருக்கிறார். அவர் பிரான்ஸா? அவர் மகள் நினைக்கிறா? சுவிஸ்ல. சுவிஸ். அப்ப செஞ்சதெல்லாம் மகன் சொல்றீங்க அப்படிதானே? மகள் என்ன பேர்? தனுஷியா. தனுஷியா, சரி. மிகவும் தவறா சொல்லிட்டீங்க. பானுன்றது
இப்போ இவங்கள்ட்ட போய் ஆறுது அக்கா தான் கொடுத்துருப்பா வேற யாருக்கு போயிட்டா சரி பெட் படிப்போம் அக்கான்ற கேசுங்க நாங்கள் அக்கா 1 2 அம்மா அக்காவா ஆ என்ன சேர்ந்துட்டீங்களா மகள மகள் போமெண்ட் சொல்லுங்க ஓ மோ ஓகே 1 2 3 பேர் அக்கா பக்கம் நிக்கிறீங்க சரி மற்றதா சொன்னீங்க துஷ்டன்றது பிரான்ஸ் மகன் சரி அவரை யாரா சொல்லுவீங்க அவர் இல்ல இந்த யோசனை ஓகே அண்ணா சரி பாவம் அண்ணா அவரால் தான் சொல்லியிருக்கார் அப்பா யார் சொல்றீங்க யாரு கொடுத்துருப்பீங்க மகனா மகளா தனுஷியா மகள் தான் கொடுத்துருப்பீங்க ரைட் அப்ப 4 பேர் வந்துட்டு அங்கால ஒரு ஆள் மட்டும் இங்கால தனியா சிங்கிளா இருக்கா சரி யார் வின் பண்ண போறாங்கன்றதை நாங்க ஃப்ரேம்ல பாத்துருவோம் சரி அம்மா இதை பிடிங்க சரி உடைச்சு பாருங்க அம்மா அனுப்புறா குருத்தம்மா பாக்காம வாங்க குருத்தம்மா இது Facebookல டேக் நான் பாத்துறேன் போல அது சரி ஓகே பேக் வந்தது சரி உங்களோட மகன் அப்ப துருசன் தான் கொடுத்திருக்கானா சரியா கீழே பாருங்க நிறைய பேர் இருக்கு சரியா நான் சொன்னேன் போட்டுருக்கான் பாருங்க அம்மா இதாங்க வாசிக்கிறேன் ரைட் இதில் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அம்மா 14/1/2023 ஒரு அழகான கவிதை கொடுத்திருக்கணும் நான் வாழ்ந்து இந்த உலகையை வென்று வந்தாலும் சரி வீழ்ந்து போய் இந்த பூமியிலே துவண்டு தோல்வியுற சென்றாலும் சரி என்றும் உறுதுணையாய் எனக்கு பக்கபலமாக துணை நிற்பாள் அம்மா எனும் பெண் தெய்வம் நீ நிலம் பெற என்றுமே போற்றி என் வாழ்த்துக்களை என்று உனக்கு உரைக்கிறேன் விஷஸ் பை துர்ஷன் பானுஜா தருண் அனிகா என்றது உங்களுடைய பேர பிள்ளைகளோட சேர்த்து உங்களுடைய மருமகள் சரியா உங்களுடைய மகன் நீங்க எதிர்பார்க்கல நான் மகன் செய்வாருன்னு நீங்களும் எதிர்பார்க்கல இப்ப 4 பேர் தோத்துட்டீங்க சரியா அண்ணா மட்டும்தான் வின் பண்ணிருக்காரு வாழ்த்துக்கள் அண்ணா சரி இப்ப அண்ணாக்கு நீங்க கிஃப்ட் கொடுத்துருங்க சரி இதை நம்ம வச்சிருவோம் என்ன சொல்ல போறீங்க மகனுக்கு எதிர்பார்த்தீங்களா மகன் இப்படி செய்வாருன்னு சொல்லி இல்ல அவர் செய்வேன் செய்வார் அப்பயே நான் அவரை பேர் சொல்ல நீங்க ஆனா இது பார்க்கல இல்ல இதை பார்க்கையில துருசன் செய்வார் அப்படி இப்படி செய்வாருன்னு அவர் நல்லா அழுத்தருவார் சரி உங்களோட மருமகளும் இதுக்கு சப்போர்ட் ஆமா கூட அவ தான் கதைச்சுவா கதைச்சு இந்த மாதிரி செய்யுங்க தம்பி மாமி 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 உங்களை பத்தி வரை சொல்லியிருந்தாங்க அழகான போட்டோஸ்லாம் சென்ட் பண்ணி அவங்க தான் அரேஞ்ச் பண்ணது ஆனா மகனுடைய ஏற்பாடுகள் தான் சரியா இனி வாழ்த்துக்கள் பேரப்பிள்ளைகள் கடைசி எப்போ பார்த்தீங்க நான் பார்த்து ஒரு 4 வருஷம் 4 வருஷம் நீ எப்போ போறதப்ப பார்த்து போ பார்த்து போய் பாப்பமே சரி ஓகே ஏதாவது சொல்ல போறீங்களா மகனுக்கு சந்தோஷம் தான் என் பிள்ளை அனுப்பினார் மருமகளுக்கும் மகனுக்கும் மருமகளுக்கும் நான் இப்படி எல்லாம் செய்தேன்னு சொல்லி நல்ல சந்தோஷம் எனக்கு சரி மகள் ஏற்கனவே அனுப்பிட்டால மகள் ஏற்கனவே அனுப்பிட்டால ஒரே எப்படி திருப்பி மகள் நான் எதிர்பார்க்கேன் இல்ல நீங்க முதல் மகள் ஆயிட்டுன்னு சொன்னீங்க மறுபடியும் திருப்பி மகள் அனுப்புவோம் அதான் 2ஆம் தடவை அனுப்புறான் அதான் நீங்க யோசிச்சுல இருக்கணும் நீங்க மகன் சொல்லிக்கலாம் சரி அம்மா நாங்க கேக் வெட்டிடுவோமா கொடுத்துருக்கானே என்ன விளங்கல ஒரு அதிர்ச்சியோட கொடுத்துருக்கார் மகன் இல்ல நீங்களே எதிர்பார்க்கல ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டியர் அம்மா ஹாப்பி பர்த்டே டு யூ கடைசியா அம்மாவுக்கு ஒரு பரிசு இருக்காதையும் கொடுத்து நான் விடைபெற போறோம் வாங்கிருக்கம்மா சரி உடச்சு பாத்துருங்க என்ன சொல்லி எதிர்பாராம செய்திருக்கிறாரு நான் வந்து நிக்கிற நேரத்தை செய்திருக்கிறாங்க அக்கா ஒண்ணும் இல்லையா எடுத்தாளா நீங்க அக்காவுக்கு பிரச்சனை இல்ல அதான் இப்ப அக்கா வந்ததே பெரிய சர்ப்ரைஸ் தானே ஃப்ரெண்ட் ஆல்ரெடி நான் வந்து கொடுத்துட்டேன் அதான் ஃப்ரெண்ட் ஆமா ரைட் சரி இந்த ஒரு அழகான அறிய கொடுத்துருக்காங்க குடும்பம் எனும் மரம் அந்த கீழே இருக்க வேர் இருக்கு இல்லையா அதுதான் நீங்க 2 பேரும் உங்களுடைய அதாவது நீங்களும் அப்பாவும் மேல இருக்கக்கூடியது உங்களுடைய பிள்ளைகள் இது உங்களுடைய உங்களுடைய மகனும் உங்களுடைய பேர பிள்ளைகளோட எடுத்த புகைப்படங்கள்லாம் அப்படியே ஒவ்வொரு அது என்ன சொல்றது கனியா தொங்குதா இல்லாட்டி இலியா தொங்குதான்னு தெரியல பழமா தொங்குது சரி பெரிய பெரிய பழங்கள் சரி வாழ்க்கையில மிக முக்கியமான செல்வம்ன்றது பிள்ளை செல்வம் உங்களுக்கு தாராளமா ஈரளமா இருக்குது மகிழ்ச்சியா இருங்கம்மா கடைசியா மகனுக்கு ஏதாவது சொல்ல போறீங்களா மகன் மருமகள் உங்களுடைய பேர பிள்ளைகளை சொல்ல போறீங்களா எல்லாம் செய்தவர்களுக்கு மகனுக்கும் மருமகளுக்கும் நன்றி சரி பிடிச்சிருக்காது உங்களுடைய பேர பிள்ளைகளும் உங்களுக்கு மிஸ் பண்ணிடுமா உங்களுடைய பேர பிள்ளைகள் சரியா அவங்களும் மிஸ் பண்ணிடுமா பேர பிள்ளை நன்றி சொல்லுங்கப்பா எங்கட தருண் குட்டிக்கும் நன்றி அனிகாக்கும் நன்றி சரி ஓகே கடைசியா நான் இன்னொரு கேள்வி கேட்டு முடிச்சிடுறோம் அங்க இருந்து வந்தோம்ல யாழ்ப்பாணத்துல இருந்து எங்களை பத்தி அதை 2 வார்த்தை சொல்லுங்க நல்லா